மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இலக்கியாவும் கௌதமும் நல்லபடியா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த கனவு சதைக்கிற மாதிரி அஞ்சலி, தாட்சாயினி, பைரவி இவங்க எல்லாம் சேர்ந்து இலக்கியாவோட வயிற்றுல வளர்ற கருவை அழிச்சிட்டாங்க. இந்த உண்மை தெரிஞ்சு இலக்கியா சும்மா இருப்பாங்களா? தாட்சாயினிய தேடி போய் சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரீசெண்டா வந்த இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, கௌதம பார்க்க இலக்கியா போகும்போது ரூமுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காரு கௌதம். என்னடா இது, என்னைக்கும் இல்லாம இவர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா, வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே உற்சாகமா இருக்காரே அப்படின்னு இலக்கியா பாத்துட்டு இருக்காங்க. இன்னையில இருந்து நம்ம வாழ்க்கை புதுசா ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளோட வாழ்க்கைய திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு கௌதம். உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த வெக்கம் தான் அப்படின்னு இலக்கியாவை இன்னும் அதிகமா வெக்கப்பட வைக்கிறாரு கௌதம். இன்னொரு பக்கம் அஞ்சலி ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இலக்கியா அட்வைஸ் பண்றாங்க. அந்த நேரத்துக்கு வந்த கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, அஞ்சலி பிரெக்னன்டாவே இல்ல அப்படின்னு சொல்ல, எங்க கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க அஞ்சலி. எதனால கார்த்திக் அப்படி சொல்லியிருப்பாரு? ஒருவேளை அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு கார்த்திக்கு தெரிய வந்துதா, இல்ல இதெல்லாம் அஞ்சலியோட கற்பனையா அப்படின்னு வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். இன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உன்கிட்ட பிடிச்சதே இந்த வெக்கம் தான். எங்க 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 அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வெயிட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கியே. இவ கர்ப்பிணியே இல்ல அண்ணி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.